இலங்கை முழுவதும் ஆயுதமேந்திய படையினர் கோட்டபாய பிறப்பித்துள்ள கட்டளை. 4 கட்டங்களாக ஆரம்பமாகும் பாடசாலைகள் வெளியான முழுமையான தகவல். பல்வெட்டி துறையில் தமிழ் தேசியம் அடித்து வீழ்த்தப்பட்டுள்ளது. MK சிவாஜிலிங்கம் கவலை. யாழ் பல்கலை பொது பட்டமளிப்பு அக்டோபர் 7 நிகழ்நிலையில் நடத்த மாணவர்கள் இணக்கம். மாலைதீவு மணல் விவகாரம் சாணக்கியனுக்கு அமைச்சர் மஹிந்த அமரவீர பதிலடி. மட்டக்களப்பு ஆசிரியர் சங்க செயலாளருக்கு கொலை அச்சுறுத்தல் பகிரங்கப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள். சஜித் தரப்பிலிருந்து விலக தயாராகும் மனோ கணேசன் அணி. நெடுந்தீவுக்கு ரகசியமாக குடும்பத்துடன் சென்ற பாகிஸ்தான் தூதுவர் அம்பலமான தகவல்கள். கொரோனா தடுப்பூசி மையத்தில் திடீரென மயங்கி சரிந்த இளைஞர்களால் பரபரப்பு. மைத்திரி கோட்டபாய கொலை சூழ்ச்சியில் அரசியல் தரப்புக்கு தொடர்பில்லை, சரத் வீரசேகர தெரிவிப்பு. அமெரிக்க நிறுவனத்தால் அதிரும் கொழும்பு அரசியல், மைத்திரியுடன் கைகோர்க்கும் அரசின் பங்காளி கட்சிகள். இலங்கைக்கு நாடு கடத்தப்படும் அச்சுறுத்தலில் திருச்சி முகாமில் உள்ள முன்னாள் போராளிகள். மதுபான கடைகளை திறந்து மக்கள் உயிரிழப்பதை தடுத்துவிட்டோம், இராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. ஐதேகவினரால் உயிருக்கு ஆபத்து, பாராளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்டதால் கடும் வாக்குவாதம். கைதிகளை நிர்வாணமாக்கி சோதனை நடத்தப்படுவது தொடர்பில் சிறைச்சாலை பேச்சாளர் வெளியிட்டுள்ள தகவல். காணாமல் போனவர்கள் தொடர்பாக எதனையும் மறைப்பதற்கில்லை, அரசாங்கம் தெரிவிப்பு. நாட்டில் மதுபான சாலைகளை திறந்துவிட்டு பாராளுமன்றம் மூடப்படுகின்றது, லக்ஷ்மன் கிரியல்ல குற்றச்சாட்டு. லொஹானுக்கு சுட்டுக்கொள்ள அதிகாரம் வழங்கினாரா ஜனாதிபதி, சபையில் அம்பலப்படுத்தப்பட்ட விடயம். யாழ்ப்பாணத்தில் கோவிட்-19 தடுப்பூசி பெறுவதில் கர்ப்பிணி தாய்மார்கள் ஆர்வமில்லை. புலம்பெயர் உறவுகளை சந்திப்பதற்கு முன் ஜனாதிபதி எங்களை முதலில் சந்திக்க வேண்டும், சுமந்திரன் தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு இந்தியாவுடன் இணைய வேண்டும், பிரதமர் மஹிந்தவே தெரிவித்த விடயம், வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள். அல்லாதான் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரியா, முஸ்லிம் எம்பிக்களை அடித்து விரட்ட வேண்டும், சாணக்கியன் தெரிவிப்பு. நாடு முழுவதும் ஆயுதமேந்திய படையினரை கடமைகளில் ஈடுபடுத்தும் வகையில் விசேட கட்டளை ஒன்று ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அங்கிருந்து இந்த கட்டளையை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் பாராளுமன்றம் கூடிய வேளை சபாநாயகர் மஹிந்த ஜாபாவேபத்தன ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட விசேட கட்டளையை வாசித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது சரத்தில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் பிரகாரம் இந்த கட்டளையை பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட பொதுச் செயலாளரும் கிழக்கு மாகாண இணைப்பாளருமான பொன்னுத்துறை உதயரூபனுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் பெரும் பேசு பொருளாக அமைந்திருப்பது 24 வருடங்களாக ஆசிரியர் அதிபர்களுடைய சம்பள முரண்பாடு தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் அண்மையில் அமைச்சரவை தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டதே. அதிபர் ஆசிரியர்களுடைய முரண்பாடுகளை தீர்க்கும் வகையில் 2 மாதங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு ஒன்று வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள சுற்று நிருபத்தின்படி ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு மட்டும் 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. ஆகவே அரசாங்கத்தின் இந்த கொடுப்பனவை ஆசிரியர் அதிபர்கள் முற்றாக நிராகரித்துள்ளதுடன் எழுத்து மூலமாகவும் உமக்கு அறிவித்துள்ளனர். இந்த அரசாங்கத்தின் செயற்பாடானது மேலும் மேலும் முரண்பாட்டை அதிகரிக்கும் நோக்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவும் உண்மையில் ஒன்றை கூறியாக வேண்டும். ஜனாதிபதி அண்மையில் அமெரிக்காவில் தெரிவித்த கருத்தும் சரத் வீரசேகரவின் கருத்தும் இந்த போராட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என தெரிவிக்கின்றனர். ஆனால்
எம்மை பொறுத்தவரை நேரடியாக அச்சுறுத்துவதை எம்மால் காணக்கூடியதாக உள்ளது. அண்மையில் கூட எனக்கு முகநூல் வாயிலாக கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. இந்த அச்சுறுத்தல் தொடர்ந்த வண்ணமே காணப்படுகின்றது. ஆகவே இவர்கள் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். அச்சுறுத்தல் இல்லை என்று கூற முடியாது. என்னிடம் இருக்கும் ஆவணங்களை நான் காட்டுகின்றேன். தொடர்ச்சியாக நான் கொலை மிரட்டலுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றேன். இதற்கு போலீஸ் முறைப்பாடு செய்துள்ளேன். ஆகவே இவற்றுக்கெல்லாம் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் சரத் வீரசேகர என்ன பொறுப்பு சொல்லப் போகின்றார்கள்? இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் இதன் போது கேட்டுக் கொண்டுள்ளார். தாக்குதல் தொடர்பில் முக்கிய சூத்திரதாரி அல்லாதான் என தெரிவிக்கும் ஞானசார தேரரின் கருத்துக்கு எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காத முஸ்லிம் உறுப்பினர்கள் உடனடியாக அடித்து விரட்டப்பட வேண்டும் என சாணக்கியன் இன்றைய தினம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இத்தாலிக்கு விஜயம் செய்த போதும் மக்கள் அவருக்கு எதிர்ப்பினை தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினார். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி கோடபய ராஜபக்ச சென்ற போதும் மக்கள் அவர்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறு கோஷங்களை எழுப்பியவர்கள் புலம்பெயர்ந்துள்ள தமிழ் மக்களாக காணப்பட்டனர். இன்று நாங்கள் பார்த்தால் நாட்டில் உள்ள சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் இவ்வாறு கோஷங்களை எழுப்புகின்றனர். இவ்வாறு கோஷங்களை எழுப்புவதற்கான பிரதான காரணங்களாக நாட்டில் பால்மாவுக்கு தட்டுப்பாடு, நாட்டில் எரிவாயு இல்லை, அதே போன்று நாட்டில் உரம் இல்லை, சீனி கொள்வனவில் மோசடி, PCR செய்வதில் மோசடி, இவற்றுக்கெல்லாம் ஜனாதிபதி பிரதமர் மாத்திரம் காரணமில்லை, ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளுமே காரணம் என சுட்டிக்காட்டியுள்ளார். நாங்கள் இன்று வனஜீவராசிகள் அமைச்சு குறித்து பேசிக் கொண்டோம். வனஜீவராசிகள் ராஜாங்க அமைச்சர் தான் காடுகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அவர் அம்பாறையில் காடுகளை அழித்து மரமுந்திகை செய்கின்றார். தகுதி இல்லாதவர்களுக்கு ஆசனங்களை வழங்கி அவர்களுக்கு ராஜாங்க அமைச்சு பதவிகளை வழங்கினால் இந்த நிலைமை ஏற்படும். தற்போது ஞானசார தேரர் மீது கடும் இனவாத போக்குடன் செயற்பட்டு வருகின்றார். அவரது கருத்துக்களும் அவ்வாறே உள்ளது. நாங்கள் இனவாதமாக செயற்படும் மத தலைவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிடுகின்றோம் என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாட்டில் 500 அடிப்படைவாத கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருப்பதாக ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்லாமிய தலைவர்களை கைது செய்யுமாறும் ஜனாதிபதியை பதவிக்கு கொண்டு வருவதற்காக சுமார் 800 முறை மத வழிபாடுகளில் ஈடுபட்டதாகவும் ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். அடிப்படைவாத தாக்குதல்தாரிகளுக்கு சூத்திரதாரி அல்லாதான் என ஞானசார தேரர் தெரிவிக்கின்றார். அவரின் கருத்தை தான் வன்மையாக கண்டிப்பதாக இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கருத்து தொடர்பில் முஸ்லிம் எம்பிக்கள் மௌனம் காப்பதே. எந்த நேரத்திலும் இலங்கையில் தாக்குதல் நடக்கலாம் என ஞானசார தேரர் தெரிவிக்கின்றார். அப்படியானால் முதலீட்டாளர்கள் எப்படி நாட்டுக்குள் வருவார்கள்? பாராளுமன்றத்தில் முக்கிய சட்ட மூலங்களையும் திருத்தங்களையும் செய்வதற்கு முஸ்லிம் உறுப்பினர்கள் உதவி தேவை. ஏனைய நேரங்களில் அவர்கள் அனைவரும் கெட்டவர்களா என கேள்வி எழுப்ப விரும்புவதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வெளிநாட்டுக்கு சென்று முஸ்லிம் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் நாட்டில் நடப்பது வேறு விதமாக காணப்படுகின்றது. ரிசாத் அசாத் சாலி பேசினால் இனவாதம், ஆனால் ஞானசார தேரர் பேசினால் அது இனவாதம் இல்லையா? நான் இங்கு உரையாற்றி கொண்டிருக்கும் போது கூச்சலிடும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் மீண்டும் தனது தொகுதிக்கு வந்தால் அவரை போன்றவர்களை மக்கள் அடித்து விரட்ட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். කතා ගන්න දෙන්නේ ඥානසාර ආමතුරන්ට ඕන තරම් වෙලා දෙනවා. එතුමා මෙතන ඇවිල්ලා ඉන්න අපේ නීතිය පිළිබඳ ඇමතුමා මේ නීතියක් නැති රටක නීතිය පිළිබඳ ඇමතුමත් ඇවිල්ලා ඉන්න මම ඔබතුමාට කියන්නම් තව කාරණා තියෙනවා. ගලගොඩත්තේ ඥානසාර ආමතුර බැරෑරුම් ප්‍රකාශයක් කරා මේ රටේ තියෙනවා කියලා ක්‍රිස්තියානි පල්ලි 500ක් අන්තවාදී ක්‍රිස්තියානි පල්ලි 500ක් තියෙනවා කිව්වා. හින්දු ආගමේ කියලා තියෙනවලු අත් කපන්න කියලා, කන් වලට ලෝදිය දාන්න කියලා. ඒ ඔක්කොටම වඩා කියලා තියෙනවා මේ ඊස්ටර් ටැග් එකේ මහා මොලකරු අල්ල දෙවියෝ කියලා. ගරු නීති ඇමතුමා ඔබතුමාගේ දෙවියෝ අල්ල දෙවියෝලු මහා මොලකරු. මේ පිටිපස්සෙන් ඇවිල්ලා බේරුවල මන්තුමා මට කෑ ගහනවා. මේ කෑ ගහනවා මුස්ලිම් മന്ത്രിවරු ඉන්නවා ආණ්ඩු පක්ෂේ. කවුරුවත් කතා කරේ නැහැ. ඔබතුමාගේ අල්ල දෙවියන් තමයි මහා මොලකරු කියනවා. ඒ වගේම තමයි ඉස්ලාම් ආගමික නායකයෝ අත්අඩංගුවට ගන්න කියනවා. මොනවත් කියන්න බෑ. හැබැයි ගලගොඩත්තේ ඥානසාර ආමතුරෝ කියනවා එතුමා රැස්වීම 800ක බණ දේශනා කරාලු. බණ දේශනා කරාලු 800 පාරක් මේ ජනාධිපතිවරයා බලයට ගෙන්න. ගලගොඩත්තේ ඥානසාර ආමතුරෝ කියනවා 800ක් බණ දේශනා කරාලු බලයට ගෙන්න. දැන් මේ ජාත්‍යන්තරයේ ප්‍රශ්න ඇති වෙලා තියෙන අවස්ථාවක තමයි මුස්ලිම් මිනිස්සු එපා වෙලා තියෙන්නේ. 20 වෙනි සංශෝධනයේට මුස්ලිම් මිනිස්සු ඕනේ. පෝට් සිටි පාස් කරන මුස්ලිම් මිනිස්සු ඕනේ. මේ ආණ්ඩුවේ ඉන්න නීති ජස්ටිස් මිනිස්ටර් මුස්ලිම්. හැබැයි කුවේට් වලට ගිහිල්ලා ජනාධිපතිතුමා කතා කරද්දී මුස්ලිම් මිනිස්සු හොඳයි. එතකොට ඒ වගේ තත්වයක අද මේ මුස්ලිම් කෑ ගන්න තු ඉන්න මේ හාජියාර් ඔබතුමාට ඡන්දේ ඔබතුමා ජාතික ලැයිස්තුවට බුරන්න එපා. ඔබතුමා නියෝජනය කරන ජන කොටසට සාධාරණයක් ගන්න. ඔබතුමාගේ දෙවියට කියනවා මහා මොලකරු කියලා. අල්ලලු මහා මොලකරු. ලැජ්ජයි. ජනාධිපතිතුමා ඒ අස්සේ ගිහිල්ලා ඩබල් ගේම් ගහනවා.
ජාත්‍යන්තරයට ගිහිල්ලා කියනවා ජාත්‍යන්තරයට ගිහිල්ලා කියනවා අපි කැමති දෙමළ ඩයස්පෝරාත් එක්ක කතා කරන්න කියලා. අද ඇත්තට මම විපක්ෂයේ ඉන්න සමගි ජන බලවේගයටයි JVP එකට ස්තුති වෙනවා. මොකද පහුගිය කාලේ මන්ත්‍රීතුමිය මේගොල්ලන්ව නිශ්ශබ්ද කරනවත් නැද්ද? මේ ආශියාරු පොඩ්ඩක් නිශ්ශබ්ද ගන්න මේ දෙන සල්ලියට ගහ ගන්නවා. එතකොට මේ අදමයි දැක්ක මේ ආශියාරු කතා කරලා පාර්ලිමේන්තුවේ වාඩි වෙන්න. මගේ කාල නාස්ති ගන්න එපා. ඔබතුමා කතා කරන්න. මම සමගි ජන බලවේගයට අද ඇත්තටම ස්තුතිවන්ත වෙනවා. මොකද ජනාධිපතිතුමා කිව්වා ඩයස්පෝරාවත් එක්ක කතා කරනවා කියලා. අද ඇත්තටම මහින්ද රාජපක්ෂ විපක්ෂ නායක වෙලා හිටියනම් මේ පාර්ලිමේන්තුව දෙවනත් කරයි. ඩයස්පෝරාවත් එක්ක කතා කරනවා කියලා තිබ්බනම් සමගි ජන බලවේගය අද මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා විපක්ෂ නායකලා තිබ්බනම් අද මේ රටේ ජාතිවාදයේ වපුරනවා. මේ ඩයස්පෝරාවත් එක්ක කතා කරන එක ගැන ඔබතුමන්ලා කරන දේ මම අගය කරනවා. மாலைத்தீவில் தனியான தீவு ஒன்றை அமைக்க மட்டக்களப்பிலிருந்து அகலப்படும் மணல் ஏற்றுமதி செய்யப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்த குற்றச்சாட்டை அமைச்சர் மஹிந்த அமரவீர முற்றாக நிராகரித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை உரையாற்றிய சுற்றாடல்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் மணல் தேவை அதிகமாக உள்ள நிலையில் வெளிநாட்டுக்கு எந்த வகையிலும் மணல் ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல் எமது நாட்டின் பெட்ரோலிய வளங்களில் எல்மனைட், சிலிக்கா உள்ளிட்ட கனிமங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவை ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிக விலைக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக சாணக்கியன் எம்பிக்கு எனது பதில் திருப்தி அளிக்கவில்லை எனில் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என அமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளார். இதேவேளை மாலைத்தீவில் கட்டட நிர்மாண பணியில் ஈடுபட்டுள்ள இலங்கை நிறுவனம் ஒன்றுக்கு தேவையான மணல் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக புவிசரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. அதற்காக 8 கியூப் மணல் ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் கியூப் ஒன்றுக்கு 18,000 ரூபாய் என்ற அடிப்படையில் அறவிடப்பட்டதாகவும் அந்த பணியகம் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களில் ஒருவர் துரோகத்துக்கு விலை போனதால் ஆட்சி வீழ்த்தப்பட்டுள்ளது. அங்கஜன் சுமந்திரனின் ஆசீர்வாதத்தோடு பல்பெட்டி துறையில் தமிழ் தேசியம் அடித்து வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். பல்பெட்டி துறை நகரசபை தலைவர் தேர்வு தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், இன்று நடைபெற்ற பல்பெட்டித்துறை நகரசபைக்கான தலைவர் தேர்தலிலே தமிழ் தேசியத்தை சீர்குலைக்கக்கூடிய விடயங்கள் நடைபெற்று இன்று தலைவராக திரு செல்வேந்திரா அவர்கள், சுயேட்சை குழுவினுடைய தலைவரான திரு செல்வேந்திரா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். 17 பேர் கொண்ட பல்பெட்டித்துறை நகரசபைக்கான அங்கத்துவர் பட்டியலிலே தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ சார்பிலே 7 உறுப்பினர்களும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே 7 உறுப்பினர்களும், திரு செல்வேந்திரா தலைமையிலான சுயேட்சை குழு 4 உறுப்பினர்களும், EPDP சார்பிலே 2 உறுப்பினர்களும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பிலே 2 உறுப்பினர்களும், ஆக மொத்தம் 7, 4, 11, 13, 15. அதே போல தமிழர் விடுதலை கூட்டணி உதயசூரியன் சின்னத்திலே EPRLவை சேர்ந்த ஒரு உறுப்பினரும், அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய கை சின்னத்திலே தெரிவு செய்யப்பட்ட திரு அங்கஜனுடைய ராமநாதனுடைய கட்சியைச் சேர்ந்த ஒருவருமாக 17 பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த 17 பேரிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அல்லது டெலோவினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய 7 உறுப்பினர்களிலே இதுவரை உபதலைவராக தெரிவு செயற்பட்டு வந்த திரு ஞானேந்திரன் அவர்கள் டெலோ தலைமை பீடம் கூட்டிய கூட்டத்திலே அவருக்கும் சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுவதாக சொல்லியும் முதலாவது சந்தர்ப்பம் தனக்கு தரப்பட வேண்டும் என்று நிராகரித்து அவர் அதிலிருந்து வெளியேறினார். அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள். நாங்கள் எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக வெள்ளாளர் இருக்கிறவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களே என்ற ஒரு குற்றச்சாட்டு எங்கள் மீது இருந்தது. அதை இல்லாமல் செய்கின்ற விதத்திலே தான் சாதி மத பிரதேச வேறுபாட்டை கடந்து தமிழ் தேசியம் நிற்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் திரு சதீஷ் அவர்களை, இதுவரை காலமும் டெலோ இயக்கத்துடன் பிரிந்து செயற்பட்டவர், மீண்டும் இணைந்தவருக்கு முதல் சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு எங்களுடைய தமிழ் டெலோவை சேர்ந்த அந்த 7 உறுப்பினர்களிலே பெரும்பாலானவர்கள் இணக்கம் கண்டிருந்தார்கள். எல்லோரும் இணக்கம் கண்டிருந்தார்கள்.
இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் நான் இங்கே எங்களுடைய தலைவர்கள் தங்கத்துறை, குட்டிமணி போன்றவர்கள், அதே போல தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்த மண்ணிலே தமிழ் தேசியம் தோற்கடிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்திலே நான் இதற்காக பக்கபலமாக செயற்பட்டிருந்தேன். அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோடு நேற்று நள்ளிரவு வரை 10:30 மணி வரை பேச்சுவார்த்தை நடைபெற்று அவர்கள் தமிழ் தேசியத்துக்கான உறுதியான ஆதரவை 2 உறுப்பினர்களை தர முன்வந்தார்கள். ஆனால் 7 பேர் நாங்கள் நின்றிருந்தால் 7-2 9 நாங்கள் ஆட்சியை கைப்பற்றி இருக்க முடியும். ஆனால் நடந்தது என்ன? திரு விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியிலே இருக்கக்கூடிய திரு செல்வேந்திராவினுடைய 4 உறுப்பினர்களும், திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான EPRல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரும் 4-1-5, அதே போல திரு அங்கஜன் ராமனானுடைய தலைமையிலான ஒரு உறுப்பினரும் திரு தமிழினி அவர்களும், ஆக 4, 5, 6. அதே போல EPDP 2 உறுப்பினர்களும் 8. திரு ஞானேந்திரன் அவர்கள் வல்லுநர் நகரசபை முதல்வராக இருந்தவர், டெலோவினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அணியிலே இருந்தவர். அந்த பக்கம் மாறியதனுடைய விளைவாக விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கட்சி, திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கட்சி, அதே போல அங்கயன் ராமனானுடைய கட்சி, திரு டக்ளஸ் தேவானந்தாவுடைய கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. வல்வெட்டுத்துறையிலே தற்காலிகமாக தமிழ் தேசியம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் நிச்சயமாக எதிர்கொள்வோம். இது தேசியத்துக்கான வீழ்ச்சி அல்ல, துரோகத்துக்கு கிடைத்த வெற்றி. ஆகவே நாங்கள் இந்த வெற்றியை, இந்த தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் தமிழ் தேசியம் வல்வெட்டுத்துறை உட்பட எங்களுடைய மண்ணிலே, தமிழீழ மண்ணிலே வேறு நடை போட்டு எங்களுடைய அந்த இறந்து போன 50,000க்கு மேற்பட்ட மாவீரர்களுக்கும் வீரமறவர்களையும் 1,00,000க்கு மேற்பட்ட மக்களுக்குமாக நாங்கள் தமிழ் தேசியத்தினுடைய ஆட்சியை, தமிழனுடைய ஆட்சியை எங்களுடைய மண்ணிலே நிறுவுவதற்கு இது போன்ற துரோகங்கள் எத்தனையோ தமிழ் தேசிய இனம் கண்டிருக்கிறது. முக்கியமாக ஆயுத போராட்ட வரலாறு தலைவர் பிரபாகரன் எத்தனையோ துரோகங்களை சந்தித்திருக்கிறார். அந்த வகையிலே துரோகங்கள் பெருசல்ல, துரோகங்களுக்கு தற்காலிக வெற்றிகள் கிடைக்கும். நிரந்தர வெற்றி, நீண்ட வெற்றி, இறுதி வெற்றி எங்களுக்கு என்ற அடிப்படையிலே வல்வெட்டுத்துறை நகரசபை பிரதேசத்தில் மாத்திரமல்ல, எங்கும் நாங்கள் நடைபோட வேண்டும். குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நான் விசேட நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர்கள் எவ்வளவு மனத்தடைகள் இருந்தாலும் தேசியம் வெல்ல வேண்டும் என்பதற்காக EPDP அங்கேனுடைய அணிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற அவர்களுடைய அந்த உரத்த திடமான கொள்கை திட்டத்தை நான் பாராட்ட விரும்புகின்றேன். அதே நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே டெலோவினுடைய 7 உறுப்பினர்களிலே ஒருவர் துரோகத்துக்கு விலை போன காரணத்தால் டெலோவினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வீழ்த்தப்பட்டதுக்கு திரு சுமந்திரன் உட்பட திரு ஞானேந்திரனுக்கு அது பக்கபலமாக இருந்திருக்கிறார். நான் உனக்காக நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். திரு அங்கேயும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் நேரடியாக என்னிடம் மாத்திரமல்ல, கோப்பாய் பிரதேச சபையினுடைய தலைவர் திரு நிரோஸ் அவர்களுக்கும் அப்பட்டமாக சொன்னார். ஆகவே சுமந்திரனுடைய கூட்டு, சுமந்திரனுடைய ஆசீர்வாதத்தோடு, அங்கேயுடைய ஆசீர்வாதத்தோடு வல்வெட்டுத்துறையிலே தேசியம் அடித்து வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் விழுந்திருக்கிறோம். விழுந்தவர்கள் நிரந்தரமாக விழுந்து கிடக்கப் போவதில்லை, எழுவோம் என்பதை இந்த இடத்திலே நான் உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலக தயங்கப் போவதில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணி இதுவரை ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழான கூட்டணியில் தான் இணைந்து செயற்பட்டு வருகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாகவும் அவை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலக ஒருபோதும் தயங்கப் போவதில்லை என வரும் தேர்தல்களில் தனித்தே போட்டியிட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று பாதிப்புகளில் இருந்து நாடு மீண்டு வருவதால் பாடசாலைகளை திறக்க முடியும் என சுகாதார அமைச்சு உத்தியோகபூர்வமாக கல்வி அமைச்சுக்கு அறிவித்துள்ளது. இதன்படி பாடசாலைகளை மீள திறத்தல் மற்றும் பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகள் தொடர்பில் சுகாதார வழிகாட்டுதல்கள் அடங்கிய பரிந்துரைகளை கல்வி அமைச்சிடம் சுகாதார அமைச்சு கையளித்துள்ளது. இதன்படி முன்பள்ளி மாணவர் மற்றும் ஆரம்ப வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் மனரீதியில் பாரிய பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளமையினால்
குறித்த பிரிவுகளுக்கான வகுப்புகளை முதலில் ஆரம்பிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு பரிந்துரை செய்துள்ளது. முன்பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆரம்ப வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கான இணையவழி கல்வி முறைமை வெற்றி அளிக்கவில்லை என சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தரம் 1 முதல் 5 வரையான 200 மாணவர்களுக்கு குறைவான மாணவர்களை கொண்ட ஆரம்ப பிரிவுகள் முதலில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இரண்டாம் கட்டமாக தரம் 1 முதல் 5 வரையான 200 மாணவர்களுக்கு அதிக மாணவர்களை கொண்ட அனைத்து பாடசாலைகளும் அனைத்து பிரிவுகளிலும் 100க்கு குறைவான மாணவர்களை கொண்ட அனைத்து பாடசாலைகளும் திறக்கப்பட வேண்டும். மூன்றாம் கட்டமாக பாடசாலைகளில் தரம் 10, 11, 12 மற்றும் 13ஆம் தர வகுப்புகளும் 200க்கு குறைவான மாணவர்கள் கொண்ட அனைத்து பாடசாலைகளும் திறக்கப்பட வேண்டும். அனைத்து வகுப்புகளும் திறக்கப்பட வேண்டும். ஒரு கட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டுமாயின் வைரஸ் தொற்று தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள், பாடசாலை நிர்வாகத்தினர் மற்றும் மாணவர்களுடன் ஒன்றிணைந்து செயற்படும் அனைவரும் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளமை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுடன் அவ்வாறு பெற்றுக்கொள்வதற்கு ஏதேனும் பிரச்சினை காணப்படுமாயின் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரியை தெளிவூட்ட வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. கோவிட் தொற்றுக்கான நோய் அறிகுறிகளுடன் மாணவர்கள் அடையாளம் காணப்படும் பட்சத்தில் மேலதிக சிகிச்சைகளுக்காக பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரியின் ஆலோசனைக்கு அமைய சிறுவர் நோய் அல்லது தொற்று நோய் விசேட வைத்திய நிபுணர்களிடம் காண்பிக்க வேண்டும். தொற்றுக்குள்ளான சிறார்களுக்கு அவசர சிகிச்சை வழங்க வேண்டுமாயின் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு பரிந்துரை செய்துள்ளது. நாட்டில் இடம்பெற்ற போர்க்குற்றம் தொடர்பாக உள்நாட்டிலே உள்ளக ரீதியான பொறிமுறையில் விசாரணைகள் இடம்பெறுமே தவிர வெளிநாட்டு ஒத்துழைப்புடன் எவ்வித விசாரணைகளும் இடம்பெறாது என அரசாங்கம் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றது. ஆனால் தற்போது அமெரிக்காவில் உள்ள ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தமிழ் புலம்பெயர் அமைப்புகளை சந்திக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். தமிழ் புலம்பெயர் அமைப்பினரை சந்திப்பது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எனில் அவர்கள் எமது உறவினர்கள் ஆவார்கள். எனவே அவர்களை சந்திப்பதில் எவ்வித ஆட்சேபனையும் எமக்கு இல்லை எனவும், ஆனால் அதற்கு முதல் நாட்டில் உள்ள எங்களை சந்திக்க வேண்டும் என சுமந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். No, we will not agree to any external mechanisms. President says one thing, Honorable Taraka Balasuriya perhaps is going to reply to that, but your minister says he rejects the oral update and we cannot agree to any agreement with the UN on this. Now that's a double speak. Similarly, thank you. Similarly, the call by the president to talk to the Tamil diaspora, we have welcomed it. But on the 16th of July, one point and I'll conclude. On the 16th of July this year, the president invited the TNA to come to talk with him. And at the last minute, he put it off. Maybe there was some issue. And he sent 2 letters to us saying, very soon we will talk, we will fix a date. 2 months hence, we are still waiting. But he goes to New York and he wants to talk to the Tamil diaspora. We have welcomed it. All the very best to him. But he must talk to us, the representatives of the Tamil people here, and settle this issue. Thank you. ஒரு கட்டத்தில் தற்போதைய இலங்கையின் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை வடக்கு கிழக்கு இந்தியாவுடன் இணைய வேண்டும் என தெரிவித்ததாக மனித உரிமை செயற்பாட்டாளர் சபி கிருபாகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தோடு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டு ஒரு மாநிலமாக உருவாக்கப்படுமா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவை பொறுத்தவரை தற்போது இலங்கையில் அவர்களுடைய ஆதிக்கம் செலுத்தப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் அதிகமாக காணப்படுகின்றது. சீனாவை பொறுத்தவரை சர்வதேச ரீதியில் தனது ஆதிக்கத்தை வலுப்படுத்தி வருகின்றது. இந்தியாவை சூழ தன்னுடைய ஆதிக்கத்தினை சீனா வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்தியா இலங்கையில் தனது ஆக்கிரமிப்பை மீண்டும் வலியுறுத்த வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் விடுதலை புலிகள் வளர்ச்சியடைந்த போது அவர்களை முற்றுமுழுதாக அளிக்கும் செயற்பாடுகளில் இந்தியாவின் காங்கிரஸ் கட்சி மும்முரமாக செயற்பட்டது. காங்கிரஸ் கட்சி இணைந்தே விடுதலை புலிகளை அளித்தது. இந்திய இராணுவம் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட போது இலங்கையின் தற்போதைய பிரதமராக உள்ள மஹிந்த ராஜபக்ச அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் இந்திய இராணுவத்தினுடைய வருகையானது எதிர்காலத்தில் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டு தமிழகத்துடன் இணைக்கப்படலாம் என அவர் அன்று தெரிவித்திருந்தார். அது தொடர்பான காணொளி தன்னிடம் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவை பொறுத்தவரை இலங்கையுடன் பேரம் பேசும் பல விடயங்கள் இந்தியாவுக்கு காணப்படுகின்றது எனவும்
13ஆம் திருத்தம் தொடர்பாக இந்தியா இலங்கையுடன் பேரம் பேச முடியும் எனவும், தமிழ் கட்சிகளுடன் இந்தியா பேரம் பேச முடியும் எனவும், மற்றும் இந்தியாவில் பல இலங்கை அகதிகள் வாழ்கின்றனர், எனவே அவர்களை வைத்தும் இலங்கையுடனான ஆதிக்கத்தினை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் இன்னமும் கணிசமான கர்ப்பிணி தாய்மார்கள் மத்தியில் COVID-19 தடுப்பூசிக்கு வரவேற்பு குறைவாக காணப்படுகின்றது எனவும், தடுப்பூசியானது ஏனையவர்களைப் போலவே கர்ப்பவதிகள் COVID-19 தொற்றிலிருந்து பாதுகாப்புடன் தொற்றினால் ஏற்படும் பாதிப்புகளையும் மிக கணிசமான அளவில் குறைக்கும். மாறாக இந்த தடுப்பூசி அதனை பெற்றுக்கொள்ளும் கர்ப்பவதிக்கோ அவரது சிசுவுக்கோ எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என ஆய்வுகள் தெரிவிக்கின்றது என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். COVID-19 உலகளாவிய தொற்றின் 3வது அலை இன்று இலங்கையில் வெகு தீவிரமாக பரவி வரும் நிலையில் இறப்பு வீதமும் அதிகமாக உள்ளது. COVID-19 தொற்றுக்கு உள்ளாவதால் இறப்பு ஏற்படக்கூடிய சாத்தியம் அதிகம் உள்ளவர்கள் மத்தியில் கர்ப்பிணி தாய்மார்கள் மிக முக்கிய தரப்பாக காணப்படுகின்றனர். இலங்கையில் 2020 மார்ச் மாதம் முதல் 2021 செப்டம்பர் வரை 6049 கர்ப்பிணி தாய்மார்கள் COVID-19 நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். இதில் இந்த வருடம் இதுவரை 5938 கர்ப்பிணி தாய்மார் தொற்றுக்குள்ளாகியமை குறிப்பிடத்தக்கது. அவர்களில் இதுவரை 43 தாய்மார்கள் நாடு முழுவதும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் தொற்றுக்குள்ளான முதலாவது கர்ப்பிணி பெண்ணின் உயிரிழப்பு கடந்த மே மாதம் 6ஆம் தேதி பதிவானது. கடந்த 5 மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் நாடு முழுவதும் சராசரியாக 8 கர்ப்பிணி தாய்மார்கள் இறக்கின்றனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தினை பொறுத்தவரை இவ்வருடம் இதுவரை 184 கர்ப்பிணி தாய்மார் COVID-19 தொற்றுக்கு ஆளாகி சிகிச்சை பெறுகின்றனர். தரவுகளின்படி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை பதியப்பட்ட ஒவ்வொரு 100 கர்ப்பிணி தாய்மார்களிலும் 3 பேர் COVID நோயினால் பாதிக்கப்படுகின்றனர். அத்துடன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை 4 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்துள்ளமை மிகவும் கவலைக்குரிய விடயம் என தெரிவித்துள்ளார். பொதுவாக கர்ப்பவதிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஓரளவு குறைவடையும். இதன் காரணமாக இலகுவில் COVID-19 தொற்று உட்பட தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. தொற்றுக்குள்ளாகிய கர்ப்பிணி தாய்மார்களில் அறிகுறிகள் இன்றியோ அல்லது மெல்லிய அறிகுறிகளுடன் மட்டும் இருப்பினும் கூட இவர்களது உடல்நிலை திடீரென மோசமடைய கூடுவதால் அவர்கள் சிசுவுக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு அதிகம் என தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்றுக்குள்ளாகாத கர்ப்பிணி தாய்மார்களை விட COVID-19 தொற்றுக்குள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் கர்ப்ப கால சிக்கல் நிலைமைகளுக்கு அதிகமாகவும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்க வேண்டிய தேவை உட்பட பாதகமான கர்ப்ப விளைவுகளுக்கும் தோற்றுவிக்கும் எனவும், தொற்று நோயின் நிமித்தம் ஏற்படக்கூடிய காலத்துக்கு முன்னனான பிறப்பு, சிசு இறப்பு மற்றும் தாய் மரணத்துக்கு உள்ளாவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக கர்ப்பவதிகளில் ஏற்கனவே வேறு தொற்றா நோய் நிலைமைகள் உடையவர்கள், வயது கூடியவர்கள் மற்றும் உடற்திணிவு சுற்றி அதிகரித்தவர்கள் COVID-19 தொற்றினால் மேலதிக சிக்கல்கள் எதிர்நோக்குவதுடன் அதிகளவில் இறப்புக்கும் உள்ளாகின்றனர் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 35வது பொது பட்டமளிப்பு விழாவின் 2வது பகுதி அறிவிக்கப்பட்டபடி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நிகழ்நிலை வாயிலாக இடம்பெறும் என பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா குழு தலைவரும் கலைப்பீடாதிபதியுமான கலாநிதி கே. சுதாகர் தெரிவித்துள்ளார். பட்டமளிப்பு விழா தொடர்பில் தீர்மானங்களை இயற்றுவதற்காக இன்று புதன்கிழமை நண்பகல் துணைவேந்தர் பேராசிரியர் சி. ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் இடம்பெற்ற பட்டமளிப்பு விழா குழுவின் விசேட கூட்டத்தின் முடிவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளனர். பட்டமளிப்பு விழா தொடர்பிலான தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக பட்டமளிப்பு விழா குழுவின் விசேட கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அதன் பிரகாரம் இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை ஊடகங்களுக்கு தெரிவிப்பதற்காக பட்டமளிப்பு விழா குழுவின் தலைவரும் கலைப்பிராதியமாகிய நான் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை இங்கு வெளியிடுகின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 35வது பொது பட்டமளிப்பு விழாவின் 2வது பகுதி நிகழ்நிலையிலும் நேரடியாகவும் நடத்தப்பட உள்ளது. பட்டங்களை உறுதிப்படுத்துவதற்காக பட்டமளிப்பு விழாவை எதிர்வரும் அக்டோபர் 7ஆம் தேதி நிகழ்நிலையில் நடத்துவதற்கும், COVID-19 நிலைமைகள் சீராக வந்த பின்னர் இதன் தொடர்ச்சியாக மரபு ரீதியானதும் வைபவ ரீதியான விழாவை நேரடியாக வைப்பதற்கும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மரபு ரீதியானதும் வைபவ ரீதியான நிகழ்வை சாத்தியப்படக்கூடிய மிகவும் கிட்டிய 3 நாட்களில் தீர்மானிப்பதற்காக இந்த கூட்டத்தில் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை உள்ளடக்கிய 5 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவானது சம்பிரதாயபூர்வமான பட்டமளிப்பு நிகழ்வுக்கான திகதியை
தீர்மானிப்பதற்கு அப்பால் சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளின் அனுமதியினை பெறுவதற்கான உரிய முன்னெடுப்புகளையும் மேற்கொள்வதற்கு இந்த குழு செயல்பட இருக்கின்றது. நன்றி, வணக்கம். நாட்டில் மதுபான சாலைகள் திறக்கப்படுகின்றது. ஆனால் நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க கோரியும் பாராளுமன்றம் மூடப்படுகின்றது. அரசாங்கம் அடிப்படையற்ற விதத்தில் தீர்மானங்களை எடுப்பதாக எதிர்க்கட்சி பிரதம கொறடாவான லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை ஒழுங்கு பிரச்சினை ஒன்று எழுப்பிய அவர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். நாளையும் நாளை மறுதினமும் பாராளுமன்ற அமர்வுகளை நிறுத்தும் விதத்தில் அரசாங்கம் இன்றைய பிரேரணையை கொண்டு வந்துள்ளது. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் 25 நாட்கள் பாராளுமன்ற அமர்வுகள் எமக்கு கிடைக்காது போயுள்ளது. அது மட்டுமல்ல, நாட்டின் பிரச்சினைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. நாட்டில் பார்கள் திறக்கப்பட்டுள்ளது, ஆனால் பாராளுமன்றம் மூடப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் பாராளுமன்றம் மூடப்படுகின்றது. ஆகவே அடிப்படை ஒன்று இல்லாத செயற்படக்கூடாது என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். காணாமற் போனவர்கள் தொடர்பாக எதனையும் மறைப்பதற்கில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஒன்றிணைந்த செயற்பாடுகள் அவசியம் எனவும் இலங்கையர் என்ற ரீதியில் இவ்வாறான துப்பாக்கிய சம்பவம் மீண்டும் ஏற்படாத வகையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதே இறுதியான பதில் என அமைச்சரவை பேச்சாளர் வெகுஜன ஊடக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மோதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் காணாமற் போனவர்களுக்கு விரைவாக மரண சான்றிதழ் வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆனால் காணாமல் போனவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் காணாமற் போனோருக்கு என்ன நடந்தது என்று கேட்கின்றனர். உண்மையிலே இவர்களுக்கு என்ன நடந்தது என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் தெரிவிக்கையில், இதன்போது தொடர்ந்தும் காணாமற் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை என்னால் திட்டவட்டமாக தெரிவிக்க முடியாது. இதனை கண்டறிவதற்காக இலங்கையில் அலுவலகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் டயஸ்போராக்களுக்கு நாட்டை நேசிப்பவர்களுக்கு பகிரங்க அழைப்பு ஒன்றினை விடுத்துள்ளார். அதாவது, நாம் ஒன்றிணைந்து இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம், தீர்மானங்களை மேற்கொள்வோம். இவர்கள் எமது நாட்டு பிரஜைகள் என்று குறிப்பிட்டார். இது தொலைநோக்குடனான சாதகமான நிலைப்பாடாகும். நேற்று பாராளுமன்றத்தில் இது குறித்து பேசப்பட்டது. வடக்கை பிரதிநிதித்துவம் செய்யும் எமது சகோதர உறுப்பினர்கள் இது குறித்து சாதகமாக கருத்து தெரிவித்துள்ளனர். திட்டவட்டமாக, உதாரணத்துக்கு எக்ஸ் என்ற நபர் காணாமற் போய் உள்ளார் என்று வைத்துக் கொள்வோம். இவருக்கு என்ன நடந்தது என்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு எமக்கு தெளிவில்லை. இதனை எந்த வகையிலும் மறைக்கக்கூடிய விடயமல்ல. எந்த சந்தர்ப்பத்திலாவது சரியான தகவல் வெளிப்படலாம். நாம் அதனை அறிந்து கொள்ள முடியும். சில சந்தர்ப்பத்தில் காணாமல் போனவர்கள் சிலர் வெளிநாடுகளில் அரசியல் புகலிடம் பெற்று வாழ்கின்றனர். இது அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்ல. தமது பிள்ளைகள் காணாமல் போயிருப்பதாக பெற்றோர் கண்ணீர் விடும் காட்சியை ஒவ்வொருவரிடமும் நாம் காண்கின்றோம். இவர்கள் அனைவரும் இலங்கை பிரஜைகள். அதனால் நாம் இது தொடர்பில் பொறுப்புடன் செயற்பட வேண்டியுள்ளது எனவும், அதனால் அதில் எதனையும் மறைப்பதற்கு இல்லை. இது தொடர்பில் ஒன்றிணைந்த செயற்பாடுகள் அவசியம். இலங்கையர் என்ற ரீதியில் இவ்வாறான துப்பாக்கிய சம்பவம் மீண்டும் ஏற்படாத வகையில் செயற்படுவதே இறுதியான பதில் என அமைச்சர் இதன் போது தெரிவித்துள்ளார். ஜாழ் நெடுந்தீவுக்கு இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் முகமது சாட் கஹாடக் நேற்றைய தினம் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று காலை 8 மணிக்கு நெடுந்தீவு பகுதிக்கு தனது குடும்பத்துடன் விஜயம் மேற்கொண்ட உயர்ஸ்தானிகர் நெடுந்தீவை பார்வையிட்டு சென்றுள்ளார். இதேவேளை ஏற்கனவே மண்டைதீவு பகுதியில் உள்ள பாகிஸ்தான் சர்வதேச தரத்திலான ஹோட்டல் ஒன்றை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த நிலையில் உயர்ஸ்தானிகர் ரகசியமான முறையில் நெடுந்தீவு விஜயம் சென்றுள்ள சம்பவம் மக்கள் மத்தியில் பல சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனமடுவ கண்ணங்கார மாதிரி பாடசாலையில் நேற்று இடம்பெற்ற கொரோனா தடுப்பூசி திட்டத்தின் போது இளைஞர் குழு ஒன்று மயங்கி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனமடுவ சுகாதார வைத்திய அதிகாரி டபி அபேபத்தன அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்க சுகாதாரத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்தார். தடுப்பூசி திட்டம் 20 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் சுமார் 2000 பேருக்கு அங்கு தடுப்பூசி போடப்பட்டது. தடுப்பூசி பெற்ற பின்னர் 20 நிமிடங்களுக்கு தடுப்பூசி மையத்தில் தங்கியிருந்த பல இளைஞர்கள் திடீரென மயங்கி விழுந்துள்ளனர். சுகாதார அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து முதல் உதவி அளித்து சுமார் 1 மணி நேரம் கழித்து அவர்கள் உறவினர்களுடன் வீட்டுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ச ஆகியோர் மீதான கொலை சூழ்ச்சியில் அரசியல்வாதிகளோ அரசியல் கட்சிகளோ தொடர்பு பட்டிருக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விசேட கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர் நளின் பண்டாரவினால் 2018 ஆண்டு நாமல்குமார் என்பவரால் வெளியிடப்பட்ட கொலை சூழ்ச்சிகள் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2018 ஆண்டு நடுப்பகுதியில் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக நாமல்குமார் என்பவரால் வெளியிடப்பட்ட தகவல்கள் குறித்த விசாரணை நடவடிக்கைகளில் முன்னேற்றம் என்ன எனவும் இதனுடன் அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டுள்ளனரா என நளின் பண்டார கேள்வி எழுப்பினார். இதன்போது பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் 2018 ஆண்டின் நடுப்பகுதியில் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக நாமல்குமார் என்பவரால் வெளியிடப்பட்ட குரல் பதிவுகள் குறித்து அப்போது பயங்கரவாத விசாரணை பிரிவு பணிப்பாளராக இருந்த நாலக சில்வா கைது செய்யப்பட்டதுடன் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ச ஆகியோரை கொலை செய்வதற்கு சூழ்ச்சிகள் இருப்பதாக நாமல்குமார் என்பவர் 2018 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி மேற்கொண்ட முறைப்பாடுக்கு அமைய விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டு அது தொடர்பான அறிக்கை சட்டமாதிப திணைக்களத்துக்கு சட்ட ஆலோசனைகள் கேட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கொலை சூழ்ச்சியில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் தொடர்புபட்டுள்ளனவா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அவ்வாறு அரசியல் கட்சிகளோ அரசியல்வாதிகளோ இதில் தொடர்புபடவில்லை என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். கெரவலப்பிட்டி மின் உற்பத்தி நிலையத்தில் 40% பங்கை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு அளிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்துக்கு ஆளும் தரப்பு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது. அண்மையில் இந்த மின் உற்பத்தி நிலையத்தை அமெரிக்க நிறுவனத்துக்கு கையளிக்கும் ஒப்பந்தம் நள்ளிரவு நேரம் செய்து கொள்ளப்பட்டதாகவும் இதனையடுத்து அமெரிக்க முதலீட்டாளர்கள் வெளியேறிய கையோடு அரசு தலைவர் கோட்டபய ராஜபக்சவும் அமெரிக்கா புறப்பட்டு சென்றதாக ஜேபிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஆளும் கட்சியில் உள்ள 10 தலைவர்கள் நேற்றிரவு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள மைத்திரியின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது என தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக பிமல் அணியினர் கொழும்பில் நேற்று முன்தினம் மாலை கூடி பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பிமல் அணி புதன்கிழமை பாராளுமன்றத்தில் உள்ள பிரதமரின் அலுவலக அறையில் நண்பகல் 12 மணிக்கு சந்திக்க வருமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்திருந்தார். எனினும் அந்த அழைப்பு பின்னர் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக 1980க்கு பின்னரான காலப்பகுதியில் இலங்கை தமிழர்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக சென்றனர். இந்த நிலையில் கடவுச்சீட்டு மற்றும் விசா இல்லாத அகதிகள் தமிழகத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இவ்வாறு சென்ற அகதிகளில் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களும் இருந்தனர். இவ்வாறு இனம் காணப்பட்டவர்கள் சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 2 முகாம்கள் மூடப்பட்டுள்ளது. தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் போராளிகளுக்காக திருச்சி முகாம் மட்டுமே காணப்படுகின்றது. அதன் காரணமாக அவர்கள் மற்ற தமிழ் அகதிகளுடன் இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர். இந்த முகாம்கள் தமிழ்நாடு காவல்துறையின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவான கியூ பிரிவின் மேற்பார்வையில் காணப்படுகின்றது. விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தும் அச்சுறுத்தலின் கீழ் வாழ்வதாகவும் நிச்சயமற்ற எதிர்காலத்தை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் அமைந்துள்ள அகதிகள் சிறப்பு முகாமில் தாம் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை அகதிகள் 29 பேர் கடந்த மாதம் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி திருச்சி மத்திய சிறைச்சாலையில் உள்ள 17 கைதிகள் பல முறைமைகளை பயன்படுத்தி தங்கள் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இடம்பெற்று 2 நாட்களுக்கு பின்னர் மேலும் 12 கைதிகள் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த 2 சம்பவங்களிலும் யாரும் உயிரிழக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் உள்ள முள்வேலிக்கு பின்னால் சுமார் 80 இலங்கை தமிழர்கள் பல வாரங்களாக தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுபான விற்பனை நிலையங்களை திறந்ததன் மூலம் மக்கள் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழப்பது தடுக்கப்பட்டதாக இராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் வைத்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் காலத்தில் சாராய போத்தல் ஒன்றின் விலை 3500 முதல் 4000 இந்திய ரூபாய்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது என தெரிவித்துள்ளார். மதுபான விற்பனை நிலையங்களை திறந்ததன் மூலம் மக்கள் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழப்பது தடுக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். மதுபான விற்பனை நிலையங்களை திறப்பதென அரசாங்கம் எடுத்த தீர்மானம் சிறந்த தீர்மானம் எனவும் அரசுக்கு நிதி கிடைக்கும் பிரதான மூலங்களில் சில உள்ளது. நாடு முடக்கப்பட்டிருந்தாலும் அவை இயங்க வேண்டும் என சனத் நிசாந்த குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைதிகளின் ஆடையை கலற்றி சோதனை நடத்தப்படுவது பலமை என சிறைச்சாலை பேச்சாளர் சந்தன ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில்
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 12 தமிழ் அரசியல் கைதிகள் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் நிர்வாணமாக்கப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எனினும் சிறைச்சாலையில் அவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றமை தொடர்பில் தாம் அறியவில்லை என சிறைச்சாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் தமிழர்கள் இன ரீதியில் வேறுபடுத்தி தாம் ஒருபோதும் கைதிகளை நடத்துவது கிடையாது. போதைப் பொருள் தொடர்பிலான சோதனைகள் நடத்தப்படுமாயின் அனைவரிடமும் ஒரே விதத்தில் சோதனைகள் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். கைதிகளை நிர்வாணமாக்கி சோதனைகள் நடத்தப்படுமாயின் அவரிடம் குறித்த ஊடகம் கேள்வி எழுப்பியது. ஆடைகள் கலட்டப்பட்டு சோதனைகள் நடத்தப்படும் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். உலகில் உள்ள எந்த ஒரு நாட்டிலும் அவ்வாறான சோதனைகள் நடத்த வேண்டாம் என கூறப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனைகளின் போது கைதிகளின் ஆடைகளை கலட்டி சோதனை செய்வதற்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் அதிகாரங்கள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தனக்கு அவ்வாறான செய்திகள் குறித்து தகவல் கிடைக்காமையினால் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரனின் குற்றச்சாட்டு குறித்து தற்போதைக்கு தன்னால் பதிலளிக்க முடியாது என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார்.